அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024ஆம் ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒரு முறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்து கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 7 அமர்ந்திருக்க போகிறார். அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்து நிற்கப் போகிறார். யோகாதிபதியான செவ்வாய் கிரகம் பலமான அமைப்பில் நகர்கிறது. இதனால் அனைத்து நன்மைகளும் பண வசதி திருப்திகளும் நடந்தேறும். உங்கள் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு என்ற அமைப்புதான் சற்று குளறுபடியான அமைப்பு. தக்க வழிபாடுகளை செய்ய நிவர்த்தி கிடைக்கும். குரு ராசிக்கு 9ஆம் இடத்தில் நின்று ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் பின்னடைவை சந்திக்காமல் சிறப்பான விடிவு காலம் ஏற்படும். ஆரோக்கிய நிலைமை சொல்லும்படியாகவே தொடரும். குடும்பத்துக்குள் அமைதியான சூழல் உண்டாகும். பணம், காசு வரவுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படாது. சேமிப்பு உயரும். வாழ்க்கை துணைவுடனான பனிப்போர் போராட்டங்கள் தீர்வுக்கு வரும். உத்தியோக நிலைமை மாதம் தொடங்கி 6 தினம் கடந்த பிறகு திருப்திகளை தரும். தொழில் வியாபார விஷயங்களில் திட்டங்கள் லாபத்தோடு நகரும். கடன், கொடுக்கல் வாங்கல், நாணய விஷயங்கள் நெருக்கடி ஏற்படுத்தாது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாத 8ஆம் தினம் வரை கவனமாக பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். விஐபிகள், புதிய பெரிய மனிதர்களால் ஆக வேண்டிய சகாயம், பண வரவுகள் அனைவருக்குமே உண்டு. புதிய சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. இம்மாத திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற சிறப்பான உயர்வுகள் மனமகிழ்ச்சியை தரப்போகிறது.
இம்மாத 3, 15, 24, 27, 30வது நாட்களில் இல்லத்திற்கான மேன்மைகளும் பொன் பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும். இளம் இருபாலருக்கும் 2வது வாரம் முடிந்த பிறகு திருமண கனவு நிறைவேறும். இல்லத்திற்குள் விசேஷ திருப்தியும் நன்மைகளும் உண்டு. அயல்தேச அயலூர் கல்விக்கான உதவி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பெரிய நிலபுலன்களை வாங்கிவிட தயாராக இருப்பீர்கள். போட்டி பொறாமைகளும் விலகி வெளிச்சப்பாதை உண்டாகும். வியாபாரிகளுக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இம்மாதமும் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதம் இது இப்போது அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் தொழில் அபிவிருத்தி திட்டங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு, சினிமா துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இது. லாபகரமான மாதமாகும். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். திரைப்பட இயக்குநர்களுக்கு பாராட்டுதல் கிடைப்பது உற்சாகத்தை அளிக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் உங்கள் பலம் அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும். வரவுள்ள தேர்தல்களில் நின்றால் வெற்றி பெறுவது நிச்சயம். அதன் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதும் இம்மாத கிரக நிலைகள் உங்களுக்கு அளிக்கவிருக்கும் நன்மைகளில் சிலவாகும். மாணவர்களுக்கு படிக்க உட்கார்ந்தால் சோர்வு தலை தூக்கும். பாடங்களில் மனம் படிவது கடினமாகும். சில தருணங்களில் தவறான எண்ணங்கள் மனதை பாதிக்கும். விவசாயிகளுக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் இம்மாதமும் நீடிக்கும். அரசாங்க ஆதரவு தேடி வரும். பயிர்கள் செழித்து வளரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பரிகாரம்: இம்மாத பிரதி செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளைகளில் ஸ்ரீ காளி தேவிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு கொள்ளவும். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் யம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன்.